ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க வங்காரமா வாழ்க சக்திகள் அனைத்து அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? குழந்தைங்களாம் தினம் அம்மாவோட அருள்வாக்க படிச்சுட்டு அதன் பிரகாரம் நடங்க. முக்கியமா அம்மா வலியுறுத்துறது பஞ்சபூத வழிபாடு, இயற்கை வழிபாடு செய்ய சொல்றாங்க. தினம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இயற்கை வழிபாட்டுட்டு பஞ்சபூத வழிபாடு செஞ்சுட்டு பஞ்சதெய்வ வழிபாடு செய்துட்டு போங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த பஞ்ச தெய்வங்களால் தான் நம்ம உடல் இயங்குது, இந்த உலகம் இயங்குது. எல்லா இயக்கத்துக்கும் காரணம் இந்த பஞ்ச தெய்வங்கள் தான். இந்த பஞ்ச தெய்வங்கள் இல்லாத இந்த உலகமே இல்லை. அதனால இந்த பஞ்ச தெய்வங்கள் நன்றி கூறும் விதமாக பஞ்சதெய்வ வழிபாட்டை செய்துட்டு வீட்டை விட்டு நம்ம வெளியினம் போனோமா, நம்ம சொல்ற செயல்கள் எல்லாமே, நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் வெற்றிகரமா முடியும். இது அம்மா ஒரு பிராமணருக்கு உளவா சொல்லி கொடுத்தாங்க. உங்க காரியம் வெற்றிகரமா முடியும்னா பஞ்சதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க சார்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்களாம். அம்மா இயற்கையை பத்தி என்ன அருள்வாக்கு சொல்றான்னா, உன்னால் இயற்கைக்கு பலன் இல்லை, இயற்கையினால் உனக்கு தான் பலன் உண்டு. நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லா இடத்திலும் ஒன்றாகத்தான் உள்ளது. ஆனால் மனிதன் மட்டும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இது அம்மா அருள்வாக்கு. ஏன் மனிதன் ஒரே மாதிரி இருப்பதில்லை? மனிதனோட எண்ணங்கள் ஒரே மாதிரி சீரா இல்லை. இப்ப ஏன் மனிதன் அப்படி இருக்கிறான்னா, அப்படிதான் ஒரு ஒரு மகான் ஒருத்தர் வந்தாராம். ஒரு மகான் கிட்ட அவர் மகன் கேட்டாராம், அப்பா நீங்க எல்லா இடத்துலயும் உபதேசம் பண்றீங்க, எல்லாருக்குமே ஞானம் புகட்டுறீங்க, எனக்கும் அதே மாதிரி உபதேசாலிங்க ஞானம் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ற மாதிரி எனக்கும் பண்ணுங்கப்பான்னு கேட்டாராம். அப்ப அவங்க அப்பா சொன்னாராம் மகன்கிட்ட நோக்கி, மகனே அங்க ஒரு கோப்பையில தண்ணி வச்சுக்கிறேன்ல, அந்த கோப்பையில தண்ணியில போய் கையை கழுவிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அவனும் போய் அந்த கோப்பையில தண்ணியில கையை கழுவிட்டு வந்த உடனே அப்பா கேட்டாராம், அந்த தண்ணி இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்டாராம். அந்த அந்த மகன் பார்த்துட்டு அந்த தண்ணி இப்ப ரொம்ப அழுக்காயிடுச்சுப்பான்னு சொன்னாராம். அது எதுக்கு பயன்படும் இப்பன்னு கேட்டா, அது எதுக்குமே பயன்படாதுப்பா, அது என்ன செய்ய போற, கீழே கொட்ட வேண்டியதுதானே. அப்ப நல்லா இருந்த தண்ணியை கீழே கொட்டத்துக்கு யார் காரணம்? நீதானே. அந்த நல்லா இருந்த தண்ணியை உன் கையில இருக்கிற மாசுகளாலையும் அழுக்காலும் தூசாலும் தான் அந்த தண்ணியை அழுக்காக்குன. இப்ப அழுக்காக்க நீயே அந்த தண்ணி பயன்படாது, எதுக்குமே பயன்படாது, கீழே கொட்டுன்னு சொன்னது நீதானே. அப்ப அது காரணம் யாரு? நீதான். அதனால இந்த உலகம் நல்லா தான் இருக்குது. இந்த உலகம் எப்பயுமே நல்லபடியா தான் இருக்குது. ஆனா இந்த உலகம் என்னைக்குமே மாறல, கெட்டு போகல. ஆனா மனிதர்கள் அவங்க மனத்தாலும் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தான் இந்த உலகத்தை கெட்டுட்டு, இந்த உலகமே கெட்டு போச்சு, இந்த உலகமே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு உலகத்து மேல குறை போடுறாங்க. அதே மாதிரி நீயும் இந்த உலகத்து மேல குறை போடுறதுக்கு, குறை பேசுறதுக்கு முன்னாடி, மத்தவங்கள் மேல குறை பேசுறதுக்கு முன்னாடி, உன்கிட்ட இருக்கிற குறையும் உன்கிட்ட இருக்கிற குறையால இந்த உலகம் மத்தவங்க என்ன பாதிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் மத்தவங்களை பத்தி நம்ம குறை பேசணும்னு சொன்னாராம். அப்புறம் அவங்க மகனுக்கு அவன் என்ன சொன்னான்னா, உன் மனதில் புத்தியை தெளிவாக வைத்துக்கோ, எப்பயுமே உன் மனதில புத்தி தெளிவா வச்சுக்க. ஓ உன் மனத என்னைக்குமே 4 ஆதாரங்கள், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று இத மாரி வாழ பழகிக்க. ஏன்னா நீ அப்படி செய்தால் தான் உன் மனசுல இன்ப துன்பம் என்னைக்குமே உன்னை எல்லாத்துலயும் நீ இன்பத்தையும் துன்பத்தையும் எல்லாம் சமநிலையில பாதிக்கிற பக்குவம் உனக்கு வரும்னு சொன்னாராம். நீ பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்ச தெய்வங்கள் நிலமாகட்டும், நீராகட்டும், காற்றாகட்டும், நெருப்பாகட்டும், யார் என்ன மாசுபடுத்தினாலும், யார் அது என்ன செய்தாலும், அது என்னைக்குமே கலக்கப்படுவதில்லை, கவலைப்படுவதும் இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. சூரியனை பார்த்தீங்கனாலும், சந்திரனை பார்த்தாலும், தன்னை கும்பிட்டாலும், கும்பிடாட்டினாலும் அது தன் கடமையை செய்துட்டே போகுது. காற்று, மழை, நிலம், நீர் எல்லாமே மனிதருக்கு அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நன்மையை செஞ்சுட்டே தான் போகுது. அதே மாரிதான் நாமளும் அந்த மாரி வாழ பழகிட்டோம்னா, நமக்கு இன்பத் துன்பம் எதுவுமே நம்மள பாதிக்காதுன்னு சொன்னாராம். ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியுதா? அது மாரி அம்மா அததான் வலியுறுத்துறாங்க. இயற்கையை பார்த்து கத்துக்கோ, இயற்கையை பார்த்து கத்துக்கிட்டு அதே மாரி வாழ பழகுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளால இருக்க முடிய மாட்டுது. அப்ப மேலும் அந்த ஞானி சொன்னாராம் மகன்கிட்ட, "அன்ப வளர்த்துக்கப்பா. அப்பதான் அன்பு வளர்ந்தாதான் உன் மனசுல வெறுப்புணர்வு வராம இருக்கும். கருணைய வளர்த்துக்க. கருணைய வளர்த்துக்க தான் மற்றவங்கள துன்புறுத்துற எண்ணம் வராது உனக்கு. அதே மாரி மத்தவங்க சந்தோஷப்படுறவங்கள நீயும் சந்தோஷப்படுற மாரி வாழ்ந்துக்க. மத்தவங்க சந்தோஷப்படக்குள்ள நீயும் சந்தோஷமா இருந்தாதான் அவங்கள அவங்க மேல உனக்கு நல்ல ஒரு உணர்வுகள் வரும். தெரியுதா? அவங்கள பார்த்து உங்களுக்கு வெறுப்பு உணர்வோ எதுவும் வராது. நல்ல சந்தோஷப்பட்டீன்னா, அவங்கள பார்த்து நல்ல உணர்வுகளா உனக்கு வரும். எப்பயுமே சமநிலையில வாழ பழகிக்கோ. அந்த சமநிலை வந்தா தான் உன் மனசுல எந்த ஒரு எல்லாத்தையும் சமமா பார்க்குற பக்குவம் வரும்.
அது மாதிரி அருவருப்பா இருக்கிறத பார்த்து நீ ஒதுங்காத. அதை பார்த்தீங்கன்னா தான் உனக்கு பற்றற்ற நிலைமை வரும். பற்று இல்லாம நிலைமை வரும். அதே மாதிரி எல்லாமே இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாளைக்கு போயிடும். எதுவுமே நிலையிலேருந்து உனக்கு புரிஞ்சாதான் நான் என்ற அகங்காரம் குறையும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த அந்த மகான் வந்து அவங்க பையனுக்கு ஞானம் புகட்டினாராம். நமக்கு அவனுக்கு மட்டும் இல்லை இந்த ஞானம், நமக்கும் தான் இந்த ஞானம். நம்மளோட எண்ணங்கள், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் தான் நமக்கு திருப்பி வருது. அதுதான் நம்ம எல்லாரும் அறியாமையில நம்ம நிறைய தவறுகள் செய்றோம். அப்படிதான் ஒரு ஒரு நாட்டுல வந்து ஒரு அரசன் ஒருத்தன் இருந்தாராம். அந்த அரசன் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாராம், வீதி உலா வருவாராம். வீதி உலா வரக்குள்ள அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு விழா வரக்குள்ள ஒரு தடவை ஒரு தெருவுல வரக்குள்ள ஒரு சந்தன வியாபாரி கடை கிட்ட வந்தாராம் அரசன். அந்த சந்தன வியாபாரி கிட்ட வந்த உடனே அரசனுக்கு என்னன்னு தெரியல, அந்த சந்தன கடையை பார்த்த உடனே ஒரு கோவம் வந்த மாதிரி இருந்துச்சாம். தன் வாள்ல இருந்த அந்த அந்த ஒரு வாளை எடுத்து அப்படியே அந்த சந்தன வியாபாரி வெட்டி வீழ்த்தணும் போல அவருக்கு எண்ணம் வந்துச்சாம். அரசனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த வியாபாரி ஒண்ணுமே செய்யல, அவன் கடையில உக்காந்துருக்கிறான். ஆனா என் மனசுல வந்து அவனை வெட்டி சாச்சணும் போல எண்ணம் ஏன் வந்ததுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அரசர் தன் ரதத்தை எடுத்துன்னு அரண்மனைக்கு வந்துட்டு மந்திரியை பார்த்து சொன்னாராம். மந்திரியாரே, நான் வந்து வந்துகிட்டே வந்தேன், வீதி வழியா வந்தப்ப ஒரு கடை பக்கம் வந்தேன், ஒரு சந்தன கடை கிட்ட வந்தேன். அந்த கடை கிட்ட வந்தவொடனே அந்த அந்த சந்தன வியாபாரியை பார்த்த உடனே என் மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. இந்த இந்த வாளால எடுத்து அந்த சந்தன வியாபாரியை வெட்டி போட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு எண்ணம் தோணுச்சு. ஏன் எனக்கு அந்த எண்ணம் தோணுச்சு எனக்கு புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. மறுநாள் வந்து அரசன் அதே மாதிரி வீதி உலா வரக்குள்ள அந்த சந்தன வியாபாரி கடை கிட்ட வரக்குள்ள அந்த சந்தன வியாபாரி பார்த்த உடனே அரசனுக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சாம். இன்னைக்கு பார்த்தோன்னே அந்த வியாபாரி பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது என் மனசுன்னு நினைச்சாராம். அவர் ஒன்றும் புரியலையாம். திருப்பி போய் அந்த மந்திரி கிட்ட போய் கேட்டாராம். மந்திரியாரே, நான் இன்னைக்கு வீதி உலா வரக்குள்ள அதே கடை வழியா போனேன், அதே சந்தன வியாபாரி பார்த்தேன். ஆனா என் மனசுல இன்னைக்கு எண்ணங்கள் மாற்றம் வந்துக்குது, ஏன்னு புரியல. அந்த சந்தன வியாபாரி பார்த்தோன்னே எனக்கு மன மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. நேத்து அவரை கட்டியால க வெட்டி வீழ்த்தணும் போல எண்ணம் வந்தது, இன்னைக்கு பார்த்தோன்னே மகிழ்ச்சியா இருக்குது, ஏன் எனக்கு ஒன்றும் புரியலேன்னு சொன்னாராம். அப்பதான் அந்த மந்திரி பதில் சொன்னாராம். நேத்து ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா அரசே, நான் போய் அங்க நீங்க நீங்க இந்த மாதிரி சொன்ன பிறகு நான் போய் விசாரிச்சதுல அந்த சந்தன வியாபாரி வந்து அப்ப நினைச்சானாம், என்ன நினைச்சானோ, ஓ அரசர் வந்து நமக்கு சந்தன மரம் வந்து விற்கவே மாட்டுது, இந்த கட்டையெல்லாம் விற்க மாட்டுது. அரச குலத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா, அரச அரண்மனையில யாராவது இறந்துட்டாங்கன்னா சந்தன மரத்தை கட்டையை வச்சுதானே அந்த எரிப்பாங்க. அப்படி எரிச்சாங்கன்னா நம்ம கிட்ட இருக்க சந்தனத்தெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, நம்மளுக்கு வியாபாரம் நல்லா நடக்குமே நினைச்சான். அவன் எண்ணம் வந்து அப்படி நினைச்சதுனால தான் அன்னைக்கு பார்த்து நீங்க அந்த அவன் அன்னைக்கு அந்த மாதிரி நினைச்சு உங்களை பார்த்த உடனே அவனுக்கு அந்த எண்ணம் தோணுச்சு. அதாவது அரச குலத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம கிட்ட சந்தனத்தை வாங்கிட்டு போவாங்க, சந்தன கட்டையை வாங்கிட்டு போவாங்க, நமக்கு வருமானம் வரும்னு நினைச்சான். அவனுடைய எண்ணங்கள் வந்து உங்களை வந்து பிரதிபலிச்சதுனால தான் உங்களுக்கு அந்த இப்படி தீய எண்ணங்கள் அதனால தான் உனக்கு அவனை வெட்டி போட்டணும் எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நேத்து அந்த எண்ணம் வந்ததுன்னாரு. அப்ப அரசர் கேட்டா, இன்னைக்கு எப்படி அவனுக்கு எண்ணம் அவனை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியா வந்ததுன்னு கேட்டாராம். அப்ப மந்திரி திருப்பி பதில் சொன்னாராம். நீங்க சொன்ன பிறகு நான் போய் ஆராய்ஞ்சு பார்த்தேன். அந்த சந்தன வியாபாரி இத மாதிரிலாம் இருக்கிறான்னு சொன்ன உடனே நினைச்சேன். அப்ப உடனே நான் அவங்ககிட்ட சொன்னேன், அரசருக்கு நாளைக்கு வந்து பிறந்த நாள் வரப்போகுது. இன்னும் அடுத்த வாரத்துல உங்ககிட்ட இருக்கிற கட்டையெல்லாம் குடுங்க. ஒரு வேள்வி பண்ணதுக்கு பயன்படும். சந்தன கட்டையெல்லாம் வேள்விக்கு பயன்படும், குடுங்கன்னு கேட்டேன். அந்த கடையில இருந்த சந்தன கட்டையெல்லாம் நான் வாங்கின்னு வந்தேன், உங்க பிறந்த நாளை முன்னிட்டு வேள்வி பண்ணதுக்காக வேண்டி. அவனுக்கு வருமானம் வந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டான். அரசர் பல்லாண்டு நல்லா நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டான். அதனாலதான் இன்னைக்கு நீங்க அந்த பக்கம் வரும்பொழுது அவன் கடையில வருமானம் வந்ததுனால நீங்க நல்லா வாழணும்னு சொல்லிட்டு அவன் வேண்டதுனால உங்களுக்கு அவனை பார்த்தோன்னே மகிழ்ச்சி வந்துடுச்சுன்னு சொன்னாராம். அப்பதான் அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான், ஓ இந்த எண்ணங்கள் இவ்வளவு வலிமை வாய்ந்ததா, இந்த எண்ணங்களை அதுக்கு தான் சீரா வச்சுக்கணுமா. ஒரே 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 மனிதன் தான், 2 நாள்ல வேறுபட்ட எண்ணங்கள்னால வேறுபட்ட குணங்கள் வந்து யாரை பாதிச்சுக்குது, எழுத்த மாரி இந்த நபரை பாதிச்சுக்குது. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் நாமளும் வெறுப்போட இருக்கிறோம், ரொம்ப பழிவாங்குற எண்ணங்களோட இருக்கிறோம், கோபத்தோட இருக்கிறோம். நாம இந்த எண்ணங்கள் நம்ம மனசுல இருக்கக்குள்ள அதுக்கு உண்டானவங்க, பாதிப்புக்கு உண்டானவங்க இந்த காற்று, பஞ்ச தெய்வங்கள் மூலியமாக இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல பதிஞ்சு அது அடுத்த நபரை போய் பாதிக்க வல்லது. எப்படி ஒரு எண்ணங்களுக்கு இவ்வளவு வலிமையான்னு சொல்லிட்டு அரசன் உணர்ந்தாராம். அதனாலதான் நம்ம அம்மா கூட சொல்லுவாங்க பாத்தீங்களா, எண்ணங்களை சீரா அமைச்சுங்க, எண்ணங்களை அமைதியா வச்சுங்க, எண்ணங்களை சுத்தமா வச்சுங்க. காரணம் இதுதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் பல வகையில் நம்ம இன்னர்கள் மனசால கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்மளுடைய எண்ணங்கள் தான்.
அதனால இந்த எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்ம அமைதியா, சந்தோஷமா, நல்ல எண்ணங்கள வச்சுக்கிறோமோ, இந்த உலகம் நல்லா இருக்க நம்முடைய எண்ணங்கள் தான் காரணம். இந்த மகான் சொன்ன மாரி, இந்த உலகம் நல்லா தான் இருக்கும். மனிதரால எண்ணங்களாலும், சிந்தனைகளாலும், செயல்களாலும் தான் இந்த உலகம் கெட்டு போகுது. அப்ப இந்த உலகம் கெடாம இருக்கனா, நாம அம்மா சொல்ற மாரி நல்ல எண்ணங்கள வளர்த்து, நல்லபடியா இருந்தோம்னா, இந்த உலகம் நல்லபடியா அமைக்க, இயற்கையும் நல்லா அமையும் சக்திகளா. அனைவரும் அன்னையின் அருள்வாக்கை பயன்படுத்தி, அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம்.